மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயற்குழு கூட்டத்திற்கு வருகின்ற வாழும் புரட்சியாளர் அருமைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வப்பெருந்தை அவர்களே, திண்டுக்கல் இன்று எழுச்சியாக மிகப்பெரிய ஒரு பேரணியை நடத்தி கொடுத்து இன்று திண்டுக்கல் மக்கள் அனைவருமே தலைவர் அவர்களுடைய வருகையை எல்லா பேரும் ஒவ்வொரு கடையிலிருந்து வெளியிலிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி பேரணியிலிருந்து தலைவர் அவர்கள் கலந்திருக்கின்றார்கள். அதுபோல நம்முடைய திண்டுக்கல் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு அருமையண்ணன் திரு ராஜேஷ்குமார் அவர்களே, தமிழ்நாடு இளைஞரணியுடைய தலைவர் என்னுடைய அருமை சகோதரர் திரு லலின் பிரசாத் அவர்களே, மாநிலத்துடைய முதன்மை செயலாளர் அருமைக்குரிய அண்ணன் திரு ராமமோகன் அவர்களே, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அருமைக்குரிய அண்ணன் திரு செல்வம் அவர்களே, அதே போல மேற்கு மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு சதீஷ்குமார் அவர்களே, கிழக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் திரு ரசூல் மைதீன் அவர்களே, திரு பாலசுப்ரமணியன் அவர்களே, திரு மச்சக்காலை அவர்களே, திரு பரமன் அவர்களே, திரு ஓ கோபால் அவர்களே மற்றும் மாநிலத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர்களே, தேனி மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் திரு அண்ணன் முருகேசன் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற தலைவர் பெருமக்களே மற்றும் நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நம் தலைவர் எதற்காக இந்த ஆலோசனை கூட்டத்தை ஏற்படுத்தினார் என்று சொன்னால், நாம் இயக்கம் கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கில்தான் இன்று தமிழகம் முழுவதுமாக அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். நாங்கள் தலைவர் அவர்களுக்கு தான் சொல்லிக் கொள்வது என்னவென்று சொன்னால், திண்டுக்கல் மாநகர் மாவட்டம் என்பது ஒரு தொகுதிக்கு உட்பட்டது. இந்த ஒரு தொகுதிக்கு உட்பட்டது 48 வார்டு 9 பஞ்சாயத்து இருக்கின்றது. இதில் நாங்கள் 106 கொடிமரத்தை, அதுவும் 12 மரம் 50 அடி உயரத்திலே திண்டுக்கல் மாநகர் மாவட்டம் அமைத்துக் கொடுத்து அனைத்து பகுதியிலுமே எல்லா வார்டுகளிலுமே கமிட்டிகளை முறையாக நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நாங்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் என்னுடைய பயணம் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா போராட்ட களத்திலே எங்களுடைய தம்பிமார்கள் அதிகமாக ஈடுபட்டு எங்களிடம் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் குறைந்தது 20 வழக்குகளாக வைத்திருக்கின்றார்கள். இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தை தலைவர் ராகுல் காந்தி கரத்தை வலுப்படுத்த வேண்டும் விதமாக எங்களுடைய மாநகர மாவட்டத்தை சேர்ந்த எங்களுடைய தொண்டர்களும் சரி, தலைவர் பெருமக்களும் சரி, கிட்டத்தட்ட 20 வழக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நண்பர்களை தான் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் எங்கள் தலைவர்களுக்கு, இங்கே தூய்மை பணியாளர் நலச்சங்கம் என்பது அருமைக்குரிய சகோதரர் திரு காளிராஜா அவர்கள் 430 தூய்மை பணியாளர் நலச்சங்கத்தை இங்கே உருவாக்கி இருக்கின்றோம். அதே போல திண்டுக்கல் மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம் இங்கு இருக்கும்போது இதற்கு முன்பாக சுமார் 10 பேர் இருந்தாங்க. ஆனால் எங்களுடைய அருமை சகோதரர் திரு ஆதிமூலம் அவர்களும் திரு ஜீவன் மூர்த்தி முயற்சியில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மண்டலத்தில் திண்டுக்கல் அரசு போக்குவரத்து மண்டலம் மட்டுமே 463 செக்அப் வைத்திருக்கார்கள் என்று சொன்னால், இன்று தமிழகத்திலே திண்டுக்கல் அரசு போக்குவரத்து கழகம் IRTC மட்டும்தான் தமிழகத்திலே முதன்மையாக இருக்கின்றது. இதுபோல அனைத்து தொழிற்சங்கங்களையும் சரி, இளைஞர் காங்கிரஸ் மற்றும் மகிழா காங்கிரஸ் அனைத்தையும் நாங்கள் உள்கட்டமைப்பு பண்ணி எங்கள் மாவட்டத்திலே மிக கட்டமைப்பாக வைத்திருக்கின்ற தகவலை சொல்லி, இன்னொரு ஒரு வருத்தமான செய்தி என்னென்று சொன்னால், நாங்கள் பிஜேபிக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் போது சில திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சில கருங்காலிகள் பிஜேபி காரன் போடுற பதிவை எடுத்து ஒரு காங்கிரஸ்காரன் போடுவதை தலைவர் அவர்கள் அவர்களை கண்டறிந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் வழக்குகளை பெறுகிறோம் என்று சொன்னால், எங்களுடைய ஒவ்வொரு கொடிமரம் போடுவது என்று சொன்னால் சாதாரண விஷயம் இல்ல. ஒரு கொடிமரம் போட்டால் உயிர் போய் உயிர் வரும். காவல்துறை பிரச்சனை, நெடுஞ்சாலைத்துறை பிரச்சனை, மாநகராட்சி பிரச்சனை, அங்க கணக்கு முன்னாடி ஊர்னா எவ்வளவு கஷ்டம் என்பது எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது தலைமையில மட்டும் 10 பேர் சென்னையில குடி வந்துறாங்க. ஒரு 10 பேர் சென்னையில உங்களை பார்த்துட்டு
என்ன செஞ்சாங்க, நாங்க வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்தா போதும், நாங்க தலைவரை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக உங்கள்கிட்ட வந்து பேசுறாங்க. தயவு செய்து தலைவர் அவர்களுக்கு நான் வேற எந்த வேண்டுகோளும் வைக்கல. யார் உங்களிடம் வந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை வழக்குகளை பெற்றிருக்கிறீர்கள், இந்த மாநகர் மாவட்டத்தில் எத்தனை களப்போராட்டத்தில் நீங்க இது பண்ணிருக்கீங்க, எத்தனை கொடிமரத்தை நீங்க நட்டிருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை தலைவர் அவர்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைக்கிறேன். ஏன் என்று சொன்னால், என்னை பொறுத்தளவிலே காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு வேலை பார்க்கிறவர்களுக்கு மட்டும்தான் முழு அதிகாரம் உண்டு. அதை விட்டுவிட்டு காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வெளியிலிருந்து விமர்சனம் செய்ய எவனாக இருந்தாலும் சரி, காங்கிரஸில் உள்ள ஒரு சங்கிகள் எவனாக இருந்தாலும், தலைவர் ராகுல் காந்தி சொன்ன மாதிரிதான், பிஜேபிக்கு பயப்பட ஒரு வயலும் வெளியே போயிரு காங்கிரஸ் விட்டு. அதை விட்டுட்டு நீ வந்து எங்க மாவட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு நீ பிஜேபி கைகூலியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வேறு ஒருத்தருவான். தலைவர் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் சொன்னது காரணம் என்னன்னு சொன்னால், கண்டிப்பாக ஒரு 10 பேர் நான் பேர் சொல்ல முடியும், ஆனால் நாகரிகம் கருதி பேர் சொல்லவில்லை. தலைவர் அவர்கள் அந்த 10 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போதான் காங்கிரஸ் கட்சி உயிரோட்டமாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெயகன். அடுத்தபடியாக மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் தம்பி சதீஷ்குமார் அவர்களை பேச வரும்படி அழைக்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உள்ளிட்ட தலைவர் பெருமக்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த தம்பி மணிகண்டன் அவர்களுக்கும், கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள், வட்டார தலைவர்கள், நகர தலைவர்கள், துணை நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.